பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணிகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஓம் வக்ரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. ஹரித்ரா ஷோடச மகாகணபதஜே நமோ நமஹ. நானாவித பரிமள பத்ர தூர்வா வில்வம் சமர்ப்பஜாமி. தூரசிதூர்வதூர்வந்தம் தூர்வதம் யோஹஸ்மான் தூர்வதிதம் தூர்வயம் வயம் தூர்வாமஸ்தம் தேவாநாமசிசஸ்னிதமம் பப்ரிதம் जुष्टतमं वह्नितमं देवहूतमम् अकृतमश्रिवर्धानं त्रिमस्वमाक्वा मित्रस्य त्वाचक्षुषा प्रेक्षेर्मावेर्मा संवित्ता मात्वाहिगुं शेषं सुगन्ध धूपमाग्रावयामि. षोडशमहागणपतये नमः. सुगन्ध धूपमाग्रावयामि. माद्वीर्गावो भवन्तुनाः. मधु 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 सर्वम् अमृतम् एतावाहम् निवेदयामि. ओदनमुद्ब्रुवते परमेष्टि वा एषः यतोदनः परमामेवैनग्यश्रियङ्गमयति. इन्दुनदयो वर्षन्तु पर्जन्याः सुभिः फलावोषधयो वन्दो अन्नवदामो धनवदामामिक्षवद. एषा गुंराजा भूजासं प्रजापतेन त्वदेतान्यन्यो विश्वा जातानि परितापभूव. यत्कामास्ते जुगुमस्तन्नो अस्तु वयज्ञश्याम पतजोरजीना. ओम नमो व्रातपतये. ओम नमो गणपतये. ओम नमः प्रमदपतये. ओम नमस्ते अस्तु लंबोदराय. ओम एकदन्ताय. ओम विघ्नविनाशिने. ओम शिवसुधाय. ओम श्री वरदमूर्तये नमो नमः. अद्वैतदन्त महिराजकृतोपवीतं आकण्डलादि विभुतैरभिवन्दिताङ्घ्रि आपन्नकल्पतरु मातृदास्तिरूपम् आनन्दवर्धनमगं शिवजोर्नमामि. श्रीगण्धप्रेमपुत्राय गौरी वामाङ्गवासिने द्वात्रिंशत्रूपयुक्ताय श्रीगणेशाय मङ्गलं. षोडशमहागणपतये नमः. हरिद्रा महागणपतये नमः. दिव्यमङ्गलदीपं दर्शयामि.
செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம். இந்த கலியுகம் எப்பொழுது முடிய போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காணலாம். இன்றைய நாள் சோபகிருத மார்கழி மாதம் 10ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மிருகசீரிஷ நட்சத்திரம், பௌர்ணமி திதியாகும். பௌர்ணமி திதி என்பது சந்திரபலம் கொண்ட நாளாகும். சந்திரபலம் இருந்தால்தான் நாம் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும். அதனால்தான் குருக்கள் தங்களுடைய அர்ச்சனைகளின் பொழுது தாராபடம் ததேவா, சந்திரபடம் ததேவா என்று கூறுவார்கள். சந்திர சகோதரியே மகாலட்சுமி தாயாராகின்றார். ஆதலால் இன்றைய நாளில் நாம் லட்சுமி குபேர தரிசனம் செய்வதும், ஸ்ரீ குபேர பகவானுக்கு பூஜைகள் செய்து பிரசாதம் பெற்று செல்வதும் மிகவும் விசேஷமாகும். வணக்கம். தாங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் ஆலயம் சென்னை வண்டலூர் அருகே ரத்னமங்கலம் என்ற அழகிய கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் சன்னதி கோவிலுக்கு அருகாமையில் 107 அம்முடன் வீற்றிருக்கும் ஸ்ரீ அரைக்காசம்மன் ஆவார். அரைக்காசம்மன் என்பவர் நாம் கைவிட்டு போன பொன்பொருள், பணங்காசு, சொத்துக்களை மீட்டுக் கொடுக்கக்கூடியவள் அரைக்காசம்மன் ஆவார். புதுக்கோட்டை மன்னருடைய குலதெய்வமான பிரகதம்பாள் அம்மனே இந்த அரைக்காசம்மனாக இங்கு வீற்றிருக்கிறார். அரைக்காசம்மனுக்கென்று தனி ஆலயம் இங்கு எழுப்பப்பட்டுள்ளது. ஏனென்றால் லக்ஷ்மி குபேரர் சன்னதியில் ஒரு முறை ஒரு தங்க செயின் ஒன்று காணாமல் போயிடுது. காணாமல் போனவொன்னே அந்த பிரகதம்பாள் அம்மனை ட்ரஸ்ட் மூலியமாக அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. எங்களோட பொருள் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய சக்தியை இந்த நாட்டு மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்காக எங்கள் கோயிலுக்கு பக்கத்துலேயே உங்களுக்குன்னு ஒரு தனி ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்து வரோம்னு ஸ்ரீ ராஜலக்ஷ்மி குபேரா ட்ரஸ்ட் சார்பாக வேண்டிக்கிட்டு தேடும்போது அந்த பொருள் 5 நிமிஷத்தில் அதிசயத்தக்க வகையில் கிடச்சிடுது. கிடைச்ச உடனே இந்த ட்ரஸ்ட் மூலியமாக அந்த அம்பாளை இங்கே பிரதிஷ்டை பண்ணிக்க அரைக்காசம்மனாக, அதாவது புதுக்கோட்டை மன்னரோட குலதெய்வம் பிரகதம்பாள் அம்மன், அந்த அம்பாளோட வடிவமாக அரைக்காசம்மன் இருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை புதுக்கோட்டை மன்னருக்கு ஒரு பத்திரம் ஒன்று காணாமல் போயிடுது. நீண்ட நாளாக கிடைக்காத பத்திரம் கிடைக்காமல் இருக்கும்போது அந்த மன்னர் மனம் வருத்தப்பட்டு அந்த பிரகதம்பாள் அம்மனை வேண்டிக்கிறார். தாயே, என்னோட பத்திரம் தொலைஞ்சு போயிருந்தால் திரும்ப கிடைக்கணும், மறதியாக வச்சுருந்தாலும் ஞாபக சக்தி கொடுங்க. இந்த பொருள் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உன்னுடைய சக்தி எல்லா மக்களுக்கும் நான் தெரியப்படுத்துறதுக்கு என் நாட்டு மக்கள்லாம் பயன்படுத்துகிற காசில் உன்னுடைய உருவத்தை அச்சடித்து நவராத்திரி தோறும் வர்ற பக்தர்களுக்கு தானமாக வழங்கி வருவேன் அப்படின்னு அம்பாளை வேண்டி தேடும்போது அந்த பொருள் அவருக்கு அதிசயமான முறையில் கனவுல வந்து அம்பாள் காமிச்சு கொடுக்குறா. நீண்ட நாளாக கிடைக்காத பொருள் கிடைச்ச சந்தோஷத்தில் அந்த மன்னரும் இப்போ எப்படி நம்ம 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா நாணயங்கள் பேர் சொல்லி பயன்படுத்துகிறோமோ அதே போன்று அந்த காலத்தில் பயன்படுத்துகிற நாணயத்தோட பேர் காலானா, அரையனா, முக்கானா, உரணான்னு சொல்லுவாங்க. அப்போ அரை வடிவ காசை தங்கத்தில் அச்சடித்து அதில் இந்த அம்பாளோட உருவத்தை பதித்து நவராத்திரி வந்த பக்தர்களுக்கெல்லாம் தானமாக வழங்கி வந்ததுனால இந்த அம்பாளோட பேர் மருவி பிரகதம்பாள் என்ற அரைக்காசம்மனாக இருக்காங்க. குறிப்பாக இந்த கோயிலில் 107 அம்மனோட வீட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு அம்மனுக்கும் இங்கே ஒவ்வொரு சக்தியில் உண்டு. இப்போ குறிப்பாக சொல்லணுமா, தொழில் தடை அகற்றக்கூடிய ராஜமாதங்கி அம்மன், திருமணத்தடை அகற்றக்கூடிய கல்யாண மாரியம்மன், சந்தான பாக்கியம் கொடுக்க தாய் கற்பரட்சாம்பிகை, தீராத மதுப்பழக்கத்திலிருந்து மீட்டுக் கொடுக்கக்கூடிய நாவலூர் பெரியகாண்டி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்லக்கூடிய திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன், இந்த மாதிரி எல்லா ஊரில் இருக்க அம்பாளையும் இங்கே ஒரே இடத்துல நம்ம தரிசனம் செய்யும் பொழுது தங்களுடைய கோரிக்கை பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு அம்மனுக்கு சக்திகள் உண்டு. அதனாலே இந்த ஆலயத்தில் 108 அம்மனுக்கு முறத்தில் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது இங்கே விசேஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா ஊரில் ஒரே நேரத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்ய முடியாது. அதே மாதிரி எல்லா அம்மனையும் ஒரே இடத்துல வச்சு நம்ம குங்கும அர்ச்சனை பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆலயத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கிற முறத்தில் தங்களுடைய கோரிக்கை பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதை முறத்தில் வச்சு ஒவ்வொரு அம்மனோட பேர் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுடைய குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி எந்த அம்மனுக்கு இருக்கோ அந்த அம்மன் நம்ம இல்லம் நம்ம குறை தீர்ப்பாள் அப்படின்றதான் இந்த கோயிலோட ஐதீகம். இந்த அர்ச்சனையில் முக்கியமாக அம்பாளோட அரைக்காசு வெள்ளி டாலர் ஒன்று கொடுப்பாங்க. குறிப்பாக அம்மனோட உருவம் பதித்த செப்பு காசு கிடைக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி கொடுக்கக்கூடியவள் அரைக்காசம்மன். அரைக்காசம்மனை வழிபாடு செய்து தங்களுடைய வாழ்வில் வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ்க. அரைக்காசம்மனால் உங்களுக்கு பரிபூர்ணமாக
என் பேர் ஷியாம்லா. கடந்த கொஞ்சம் வாரமாக நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். பௌர்ணமியாக ஜனவரி 1 அதுமாவும் வந்துட்டுருக்கேன். ரொம்ப விசேஷமான கோவில் இது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இங்கே வரதுனால மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். பகவானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.